தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ள தொட்டியம் என்ற அழகிய ஊரில் மிகப்பெரும் சக்தி வாய்ந்த தாயாக விளங்குகிறாள் ஸ்ரீ மதுரகாளியம்மன். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியை ஆட்சி செய்த பாளையக்காரர் கெஜ்ஜன்ன நாயக்கர் இந்த கோயிலை கட்டியதாக கூறப்படுகிறது. மதுரை மாநகரில் வீற்றிருந்த மகா காளியம்மன் தொட்டியத்திலிருந்து பறை இசைக்கச் சென்ற இருவரின் இசையில் மயங்கி தொட்டியம் சங்கம்புதரில் வந்து அமர்ந்தாள். அப்போது எசங்கராயன் பட்டியில் இருந்த மாடுகள் மேய்ந்து விட்டு பால் கொடுக்கும் நேரத்தில் சங்கம்புதருக்கு சென்று அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தது. இதனை அறியாத ஊர் மக்கள் மாட்டில் பால் கறந்தால் பால் வருவதில்லை, எனவே சங்கம்புதரில் கள்வர்கள் யாரோ பாலை கறந்து விடுகிறார்கள் என்று அரசனிடம் முறையிட்டனர். அரசன் தன் படை வீரர்களுடன் சங்கம்புதர் சென்று கள்வனை தேடினார். அரசன் புதருக்குள் வாளை சொருகினான். சற்று நேரத்தில் புதரிலிருந்து ரத்தம் பீரிட்டது. இன்றும் கருவறையில் உள்ள மதுரை காளியம்மன் மேனியில் இக்காயத்தின் வடு உள்ளது. உடனே மன்னன் அதிர்ந்து போனான். அவன் முன் ஸ்ரீ மதுரை காளியம்மன் தோன்றினாள். மனம் உருகி மன்னிக்கும்படி வேண்டி, தாயே, உனக்கு என்ன வேண்டும், ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறாய் என்று மன்னன் கேட்டான். மதுரை காளியம்மன் அரசனுடைய பட்டியிலிருந்து ஒரு மாட்டை காட்டி, இந்த மாடு எங்கெல்லாம் சென்று சுற்றி வருகிறதோ அதெல்லாம் எனக்கு சொந்தம், அதுவே எனது எல்லை என்று மதுரை காளியம்மன் கூறினாள். மாடு 18 பட்டி கிராமம் சுற்றி வந்து புதரில் நின்றது. 18 பட்டி மக்களும் என் பிள்ளைகள் என் அருள் பெற ஒரு அழகான கோவிலை அமைத்து என்னை வழிபட வகை செய்வாயாக என்று கூறி ஸ்ரீ மதுரை காளியம்மன் மறைந்தாள். அம்மனின் வாக்கை கனிவுடன் ஏற்ற அரசன் உடனே தொட்டியம் ஸ்ரீ மதுரை காளியம்மன் திருக்கோவிலை கட்டினார். மதுரை காளியம்மன் கோவில் பங்குனி தேர் திருவிழா காப்பு கட்டுதல் மற்றும் பூச்சொரிதலுடன் தொடங்கும். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் திருவிழாவை முன்னிட்டு அம்மன் கோவில் உட்பிரகாரம் அம்மன் சன்னதி மட்டும் ஒரு வாரம் அடைக்கப்பட்டிருக்கும். அப்படி அடைக்கப்படும் அம்மன் கருவறையில் 2 பெரிய பானைகளில் நெய் ஊற்றி 8 வேட்டியால் ஆன 2 பெரிய திரிகள் தயாரிக்கப்பட்டு விளக்கு ஏற்றப்படும். இதைத் தொடர்ந்து அடைத்த கோயிலுக்கு 1000 பானைகளில் பொங்கல் வைத்து மதுரை காளியம்மன் கோயில் முன்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தப்படும். இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சுமார் 30 அடி உயரம் கொண்ட பெரிய தேரில் ஓலை பிடாரி அம்மனும் மற்றும் 29 அடி உயரம் கொண்ட சிறிய தேரில் மதுர காளியம்மனும் வீற்றிருப்பார்கள். இந்த 2 தேர்களும் ஒரே நேரத்தில் வீதி வலம் வரும். சுமார் 300 பேர் சேர்ந்து தோளிலும் தலையிலும் தூக்கிச் செல்வார்கள். தமிழகத்திலேயே தோளால் தூக்கப்படும் மிக உயரமான தேர் இதுதான்.